ஓம் நமச்சிவாயே. இந்த உடம்பு உயிரோடு ஆற்றலோடு வாழ வேண்டும். அந்த ஆற்றலோடு அணிதினமும் ஆனந்தமாய் வாழ வேண்டுமென்றால் பார்வை வேண்டும். உணவு இல்லாவிட்டால் கூட காற்றில் சுவாசித்து கூட வாழ முடியும். ஆனால் பார்வை இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை இருளாகிவிடும். அந்த இருளை போக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை கண்டறிந்து நமது சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வர்ம புள்ளிகளை நாம் தினசரி இறைவனை வணங்கி அதன் பிறகு அந்த புள்ளிகளை தூண்டிவிட்டு வந்தால் நம் பார்வை குறையாது. இது ஒரு நாளில் 2 நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இளமையிலிருந்தே இந்த வர்ம புள்ளிகளுக்கு தூண்டுதல் கொடுத்து வந்தால் பார்வை குறையாமல் முதுமையிலும் அருமையாக தெரியும். கண் பார்வை குறைந்த பிறகும் கூட இந்த வர்ம புள்ளிகளை தூண்டிவிட்டால் மீண்டும் கண் பார்வை வரும். வாய்ப்பு கிடைத்தவர்கள் இளமையிலிருந்தே பின்பற்றலாம். வாய்ப்பு கிடைக்காமல் கண் பார்வை குறைந்தவர்களும் இந்த வர்ம புள்ளிகளை தூண்டிவிடலாம். இந்த புருவ மத்தியில் 2 கண்ணிலையுமே புருவத்தோட மத்தியில் ஒரு வர்ம புள்ளி இருக்குது. அந்த புள்ளிக்கு பேரே புருவ வர்மம். இந்த புள்ளி என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குள்ளே வெள்ளை வெளி கருப்பு வெளி அந்த கண் பாப்பா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பித்தங்களை எல்லாம் ஈர்த்து மேலே அனுப்பக்கூடிய வேலை அந்த 2 புள்ளிகளுக்கும் இருக்கிறது. பிரபஞ்சத்திலே இருந்து நம் கண் மூலமாக பார்க்கிறோம். அவைகளையெல்லாம் கண்ணுக்குள் ஈர்க்கிறோம். அது அனைத்தும் கலந்து வரும். பிரபஞ்சம் என்றாலே 5 கலந்து வரும். அதில் எது உள்ளே சென்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதோ அதையெல்லாம் ஈர்ப்பது தான் அந்த வர்ம புள்ளிகளின் வேலை. இந்த புள்ளிக்கு பித்த சக்தியை, அதாவது பித்த சக்தி என்பது அந்த திரவமோ அந்த வாயுவோ பட்டாலே புண்ணை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் சிவந்து போயிடும். இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணில் நீரே இருக்காது, வறட்சி ஏற்படும். இந்த புண்ணை ஏற்படுத்தக்கூடியதோ வறட்சி ஏற்படுத்தக்கூடியதோ 2ஐயும் இந்த வர்ம புள்ளி இழுத்து மேலே தலைக்கு அனுப்பி மூளையோடு கலந்து நீராக மாறி கீழே வரும். அடுத்தபடியாக இந்த 2 இடங்களிலும் 2 புள்ளிகள் வர்ம புள்ளிகள் இருக்கிறது. இந்த புள்ளிக்கு நட்சத்திர வர்மம் என்று பெயர். நட்சத்திரம் என்றால் என்ன? சூரியன் ஒன்றுதான் இருக்கும், நிலவு ஒன்றுதான் இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். இந்த புள்ளி வேலை செய்யாவிட்டால் கண் பல உருவங்களை காட்டும். ஒரு லைட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்குள்ளே புள்ளி புள்ளியாக கூசுகிற மாதிரி, கதிர்வீச்சுகள் வர மாதிரி இப்படியெல்லாம் தெரியும். அந்த புள்ளி வேலை செஞ்சுன்னா கண்ணுக்குள்ளே அந்த பித்தம் தங்காது. பித்தம் தங்காவிட்டால் கண் பார்வை உடையாது, நம் கண் பார்வை மங்காது. அதை சரி செய்வதற்குத்தான் இந்த வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளிக்கு தினசரி நாம் இப்படி இந்த இடத்திலே இந்த கண் 2 மேல் சேருவதிங்களா,
அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். இந்த இடத்தில் நாம் வந்து இப்படி கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுற்றி வந்தால் அந்த புள்ளி சக்தி பெறும். அந்த புள்ளி சக்தி பெறும் பொழுது நமக்கு கண்ணில் பல உருவங்கள் தெரிவது மாறும். இது ஒரு நாளில் 2 நாளில் நடக்காதுங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் கண் ஒளி வந்துடும். இனி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீரகப்பை இருக்குது. அந்த சிறுநீரகப்பையிலிருந்து தான் நம் உடம்பிற்கு தேவையான அனைத்து வகையான சக்திகளும் பிறக்குது. அந்த சக்திகளை பிறப்பது அந்த சிறுநீரகப்பையிலே நமக்கு வந்து பித்தம் தங்கிவிட்டால், வறட்சி ஏற்பட்டால் இந்த வர்மப்புள்ளி பாதிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2 வர்மப்புள்ளி இருக்குது. இந்த வர்மப்புள்ளியை இப்படி நீங்கள் தொடும்போது, காலையில் எழுந்து பார்த்தாலோ அடிக்கடி நீங்கள் தொட்டு பார்த்தாலோ உங்களுக்கு ஒரு வறட்சியான பூளை வரும். இப்படி எடுத்திங்கன்னா கல் மாதிரியே வெளியே வரும். அது ஏன் கல் மாதிரி வெளியே வருது அப்படின்னா, முறையாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகளெல்லாம் இந்த வர்ம புள்ளியில் பட்டு இதன் வாயிலாக உள்ளே இறங்கி கீழே இறங்கி அது சிறுநீரகப்பைக்கு வந்து சேர வேண்டும். சிறுநீரகப்பையிலே பித்தம் தங்கிவிட்டால் சிறுநீரகப்பையிலிருந்து மேலேறி அது இது வழியாக வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது பிரபஞ்சத்தில் இருக்க காற்று அதன் மீது படும்போது பட்ட உடனே வறண்டுவிடும், கல் போல் கடினமாகிவிடும். அதை நம்ம அப்பப்போ நம்ம கையே எடுங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் எப்பொழுதும் அந்த கல் போல் கடினமாகாமல் அது ஒரு ஈரப்பதத்துடனே இருந்தால் நமக்கு வந்து கண் பார்வையில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமாக நம் பார்வை எப்படி பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. இந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நம் பார்வை மங்காது. அதற்காகத்தான் அதற்கு பெயரே வந்து மந்திர காலம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த புள்ளையை சீர் செய்துகிட்டே இருந்தோமா நம் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாமே மந்திரம் போல் மாயமாகிவிடும். அதற்காக அது மந்திர காலம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட கீழிமை, கண்ணின் கீழ் இமையில் ஒரு வர்மம் இருக்கிறது. இந்த வர்மத்திற்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் கண் மூலம் வாங்கி அந்த வெப்பத்தை இந்த வர்ம புள்ளியின் மூலமாக இரைப்பையிற்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறது. எப்பொழுது இந்த வர்ம புள்ளி பாதிப்படைகிறதோ அப்பொழுது நம் இரைப்பைக்கும் சக்தி குறையும், இரைப்பைக்கு தேவையான வெப்பம் குறையும். இந்த புள்ளி வெப்பத்தை அனுப்புவது மட்டுமே அல்ல, வெப்பத்தை குறைப்பதற்கும் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இரைப்பைக்குள்ளே அளவுக்கு அதிகமான வெப்பம் ஏற்பட்டு அந்த வெப்பம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. எது சாப்பிட்டாலுமே வாந்தி வருவதற்கு தூண்டும், வாந்தி வருவது போல் தோன்றும், வாந்தியும் வரும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய இந்த வர்மப்புள்ளி வேலை செய்கிறது. இந்த வர்மப்புள்ளியை தினசரி நீங்கள் காலை, மதியம், இரவு என 3 முறை கூட தூண்டிவிடலாம். இப்படி கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றிலோ அல்லது மேலும் கீழுமாகவோ ஏதாவது ஒரு வகையில் இப்படி தூண்டுதல் கொடுத்து பாருங்கள். இது ஒரு 10 முறை அல்லது 12 முறையாக வைத்துக்கொள்ளுங்கள். 12 முறை இந்த தூண்டுதல் கொடுத்தால் உடனடியாக இந்த கண்ணுக்குள் ஒரு ஈரப்பதம் தோன்றும். அந்த ஈரப்பதம் தான் நம் இரைப்பையின் அதீத வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து. இப்படி கண்ணுக்குள்
கண்ணை காப்பதற்கு, கண்ணின் மூலமாக உடலை காப்பதற்கு. இது சிறுநீரக பையை காப்பதற்கு, இது பித்தப்பையை காப்பதற்கு, இது பித்தப்பையை காப்பதற்கு, இது இரைப்பையை காப்பதற்கு. இந்த உறுப்புகளெல்லாம் நம் உடம்பில் மிகவும் முக்கியம் வாய்ந்த உறுப்புகள். இது சரியானால் இயல்பாகவே வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் சரியாகி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். அதை நீங்கள் தினசரி தூண்டுதல் கொடுத்து வந்தால் நம் வாழ்நாள் முழுக்க 7 மணி தியான ஒளியுடன், தங்கருக்கு பாதி அழகான பார்வையுடன் அங்கே சாப்பாடு வேணும்னாலும்